வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓஎஸ் சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவு என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 7 உண்மைகள் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நிறைய விஷயங்களை நினச்சிக்கிட்டு இருக்கோம். பிசிஓடி இருந்தால் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும், அப்படியெல்லாம் கிடையாது. இந்த 7 விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை, குறிப்பாக சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனையை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பிசிஓடி பிசிஓஎஸ் இருந்துச்சுன்னா அவங்க குண்டாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை வரலாம். குண்டாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஹார்மோனல் இஷ்யூஸ் மட்டும்தான். 2 பேர்த்துக்குமே ஒரே விதமான ஹார்மோனல் இஷ்யூஸ் தான் இருக்கும். அதை ப்ராப்பராக நம்ம ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு உணவு முறையும் வாழ்வியல் முறையும் பரிந்துரைக்கும் பொழுது, ஒல்லியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிசிஓடி பிரச்சனையும் சரி, அல்லது வயிறு இடுப்பு தொப்பை ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். 2வது விஷயம், இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கஷ்டம், கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம மத்தியில் இருக்குது. ஆனால் பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கருமுட்டையினுடைய எண்ணிக்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனுடைய தரத்தில் மட்டுமே பிரச்சனை இருக்கும். ஸோ குவாலிட்டியில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குமே ஒழிய குவான்டிட்டியில் ப்ராப்ளம் கிடையாது. அப்போது எப்போ நமக்கு கருமுட்டையோட எண்ணிக்கை நல்லா இருக்கும் பட்சத்தில் அதனுடைய தரம் மட்டுமே நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கும் பொழுது, அது சார்ந்த ஹார்மோன்களையும் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளையும் நம்ம எடுக்கும் பொழுது கண்டிப்பாக பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் இயற்கையாக கருத்தரிக்க முடியும். அடுத்து 3வது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் மாத்திரைகள் மட்டும்தான் தீர்வு அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்குது. ஆனால் பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையில் ஹார்மோன் மாத்திரைகள் அப்படிங்கிறது ஒரு தற்காலிக தீர்வு தான், டெம்பரவரி சொல்யூஷன் தான். நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது உங்கள் ஹார்மோன் சுழற்சியை, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹைப்போதலமோ பிட்யூட்டரி தைரோ அட்ரினோ ஒவேரியன் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையிலிருந்து கருப்பைக்கு போகக்கூடிய அந்த தட்டச்சை நம்ம சீர்படுத்தும் பொழுது, அந்த அச்சை நம்ம சீர்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்கள் ஹார்மோன் மாற்றங்கள் இயற்கையாக நிகழும். அப்போது ஹார்மோன் மாத்திரைகளை நாடி போக வேண்டிய அவசியம் கிடையாது, நம்மளுடைய சுழற்சியும் இயற்கையாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை எந்த வயதில் வேணாலும் வரலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். 13-14 வயதுலேயும் வரலாம், 40-45 வயதுலேயும் வரலாம். அப்படி வரக்கூடிய பிசிஓடி பிரச்சனையை குணமே படுத்த முடியாது, இது ரொம்ப ரேரான ஒரு டிசீஸு, வந்தால் குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையும் நம்ம மத்தியில் இருக்குது. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் 13 வயதுலேருந்து 40-45 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனை ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் உணவு முறை வாழ்வியல் முறை மாற்றங்களும் சின்ன சின்ன மருத்துவ இயற்கையான தீர்வுகளுமே உங்களுக்கு திரும்பவும் இந்த பிசிஓடி வராமலும் தடுக்க முடியும். வந்தாலும் அதை எளிதிலையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். இதை பற்றி பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இர்ரெகுலர் பீரியட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்பும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை சம்டைம்ஸ் ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, உங்களுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிளை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவேரியன் சைக்கிளை யோசிக்காதீங்க. ஏன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் மாசமான 28 நாளைக்கு ஒரு தடவை வந்தால் கூட அந்த கருமுட்டை வெடிக்கக்கூடிய நிகழ்வு ஓவியுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா,
அது நடக்காமலேயே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் கருமுட்டை வெடிக்கக்கூடிய நிகழ்வு நடக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான தன்மையை எடுத்துகிட்டு வரும். ஆனால் நீங்கள் ரெகுலர் பீரியட்ஸோடையே இருந்தால் கூட அந்த ஓவியலேஷன் அப்படிங்கிற ஃபேஸ் சரியாக நடக்காத பட்சத்தில், குறிப்பாக பிசிஓடி பிசிஓஎஸில் அண்ட் ஓவியலேட்டரி சைக்கிள் கருமுட்டை நிகழ்வு வெடிக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கவே நடக்காது, ஆனால் பீரியட்ஸ் மாதம் வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அப்போ ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் கூட பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பிசிஓடி பிசிஓஎஸ்க்கு அறுவை சிகிச்சை தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த விதமான அறுவை சிகிச்சை பிசிஓடி பிசிஓஎஸ் பற்றி செஞ்சால் கூட உங்கள் ஹார்மோன்களை சீர்படுத்தாத வரையில் 3 மாதத்தில், குறிப்பாக 90 நாட்களில் திரும்பவும் அந்த நீர்க்கட்டி பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம ஹார்மோன்களை சீர் செய்தாலே போதும் பிசிஓடி பிசிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனையை உங்களால் ஈஸியாக எதிர்கொள்ள முடியும். அழகான இயற்கையான எளிமையாக ஒரு தாய்மையும் உங்களால் அடைய முடியும். அப்போது இன்னையிலிருந்து இந்த பிரச்சனைக்காக பயப்பட வேண்டாம். சின்ன சின்ன உணவு முறை மாற்றங்களும் வாழ்வியல் முறை மாற்றங்களும் இருந்தாலே போதும் நம்மளால் இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனைக்கு அழகாக குட் பை சொல்ல முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.